ஹாய் டச்சே குட்டீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து எங்கள் ஃபேரிகள் இது நான் பார்க்க போகிறேன்னா சிக்குக்கோட பார்ட் 2 சிங்கிள் மதர் தாண்டா. ஸோ அந்த நம்ம போன பாட்டில் எப்படி விட்டுருப்போன்னா ஜிமன் வந்து அப்படியே அந்த டோரில் சாஞ்சிக்கிட்டு ஃப்ளாஷ்பேக் நான் சொல்லியிருப்பேன், ஃப்ளாஷ்பேக் அவனும் யோசிச்சிருப்பான். ஸோ அதுதான் அதோட நான் நிறுத்தியிருப்பேன். ஸோ வாங்கடா வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன வாங்கி தான் பேக்கில் சுத்தமாக மாடிச்சுன்னு என் வயசில் வந்தான்னு சொல்லி சாப்பிட்டேன். அண்ட் இது எதுவும் டிஸ்கண்டின்ஸ் வச்சிரு மஸ்டா. அண்ட் இது உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, இல்லைன்னா கேளுங்கடா. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா ஜிமன் அந்த கேபினில் அந்த அந்த சேர் இருக்கும். ஸோ அதில் உட்காந்துருக்கான். இப்போ தேங் தான் உள்ளே வரான் சில ஃபைல்ஸ்லேருந்து வந்துட்டு. இப்போ இங்கே தேங் தான் ஜிமன் இந்தா இதில் இருக்கிறது எல்லாமே இமெயிலாக மாற்றி ஜங்குக் சார்கிட்ட அனுப்பிச்சிரு, அவ்வளோதான். அண்டு இன்னும் நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு இந்த ஒரு வாரத்தில் எல்லாமே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ தான் எல்லாமே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன். ஒரு 3 மாதத்துக்கு நீ தான் இங்கே பார்த்து பக்கமாக இருக்கணும். காலைல எல்லா ஷெடியூலும் ஜங்குக் சார்கிட்ட சொல்லிவிட்டு நைட்டு வரைக்கும் இருக்கணும். எல்லா வேலையும் பண்ணணும். அவங்க கூட இருக்கணும். அவர் எல்லா இடத்துக்கும் போவார். அந்த எல்லா இடத்துக்கும் நீயும் போகணும். அப்பப்போ டிரைவராகவும் இருக்கணும். நீ பார்த்து சரியா? இப்போ நான் கிளம்புறேன். இங்கே வந்து ஜிமன் எதுவுமே சொல்லலை, அவன் நாட் கூட பண்ணலை. அவன் அப்படியே வந்து இந்த ஃபைல்ஸை பார்த்துருக்கான். இங்கே வந்து தேங்க அப்படி போகிறான். இப்போ வந்து இங்கே ஜிமன் அப்படியே வந்து ஒரு பெருமூச்சு எடுத்துட்டு அப்படியே வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். அப்படியே ஒரு 1 ஹவர்லேயே எல்லா ஃபைல்ஸும் முடிச்சிடுறான். அது கொஞ்சம் ஃபைல்ஸ் தான் இருக்கும், லைக் ஒரு 7 தான் இருக்கும். அந்த 7 ஃபைல்ஸும் டக்குன்னு முடிச்சுட்டு வேலையை பண்ணிவிட்டு ஜங்குக் கூட அந்த இமெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். இப்போ அங்கே தானே ஜங்குக் இருப்பான். ஸோ ஜங்குக்கும் தேங்கும் அங்கே தான் இருப்பாங்க, அந்த சிஓ கேபினில் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே ஜங்குக் அந்த இமெயில் வருது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு கொஞ்சம் அவனுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. இவ்வளோ டக்குன்னு முடிச்சிட்டானே, கொஞ்சம் லைட்டாக சர்ப்ரைஸாகவும் இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்குது. இங்கே வந்து ஜங்குக் தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டான்டா. ஒரு 1 ஹவர்லேயே முடிச்சிட்டான். அப்படியா? அவனுக்கு நிறையவே ஃபைல்ஸ் கொடுத்தனே. இது வரைக்கும் அவனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபைலில் இல்லை. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஜங்கு கொடுத்துட்றாங்க. தரான். எப்படியே வந்து அந்த டைமும் பாஸ் ஆகுது. தேங்கும் சில ஃபைல்ஸ் கொடுக்குறான். சில எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி அவனும் வந்து அப்படியே அந்த டைம் அப்படியே அந்த நாள் போகுது. இப்போ ஒரு நைட்டு போல் தான் ஜங்குக் அந்த ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறான். ஒரு 9:30 போல் தான் கிளம்புறான். அது யூஷுவல் டைம் கிடையாது. பட் ஆனால் அந்த டே அவனுக்கு அது சரியாக போகல. அவனுக்கு அந்த ஜிம் பார்த்துட்டால. ஸோ அவனுக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் சீக்கிரமாகவே கிளம்பிடுறான். இங்கே தான் ஜிம்மிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜிம்மன் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்படியே வந்து அவனால் எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல. ஒர்க்கே ஒரு ரோபோட் மாதிரி தான் செஞ்சுருக்கான். அவனுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஜங்குக் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறானே, ஒரு சான்ஸ் வச்சு கொடுப்பானா, அதெல்லாம் கிடையாது போல் அப்படி தான் நினைக்கிறான். இப்போ வந்து இங்கே 9:30 போல் ஜங்குக் போகிறதுக்கப்புறம் ஒரு 10 போல் தேங்கும் கிளம்பிடுறான். இப்போ வந்து ஜிமன் வந்து அவன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ரோபோட் மாதிரியே நடந்துட்டு அந்த கேபின் விட்டு வெளில வரான். கரெக்டாக அந்த இடத்துல யுங்கி அண்ட் ஜெயோப் சாரி யுங்ஜின்டா தெரியும் ஜெயோப் சொல்லிட்டேன். இங்கே வந்து யுங்கியும் யுங்ஜினும் அப்படியே வராங்க. ஜிம்னை பார்க்குறாங்க. அப்படியே ஓடி போய் ஜிம்கிட்ட போயிட்டு இங்கே வந்து யுங்ஜின் தான். டே அதெல்லாம் எப்படி போயிடுச்சு? பக்கவாக போயிடுச்சா? உனக்கு இங்கே ஓகேவா இருக்கா? செட் ஆகிடுச்சா? ஆமாம் சிஓ சார் எப்படி இருந்தார்? ஸ்ட்ரிக்டாக இருந்தாரா? எப்படி இருந்தார் சொல்லு. ஏய் ஜிமன் இங்கே வந்து யுங்கி என்னாச்சு ஜிமன் ஒரு மாதிரி இருக்கா? ஜிமன் இங்கே வந்து ஜிமன் அப்படியே வந்து யுங்கியும் அந்த ஃபுல்லாக அவனுக்கு அந்த ஐஸ் ஃபுல்லாகவே டியர்ஸாக இருக்குது. இதை பார்த்துட்டு இங்கே வந்து யுங்கிக்கும் யுங்ஜினுக்கும் ஃபேஸ் ஃபுல்லாக மாதிரி அப்படியே ஒரு வரைடாக ஒரு பயம் வருது அவங்களுக்குள்ள, ஒரு பேனிக். என்னடா இவன் இப்படியா கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு. இங்கே வந்து யுங்கி ஜிமன் என்னாச்சு? என்ன வந்த உடனே ஃபஸ்ட்டு நாளே சார் என்ன திட்டாருன்னு? இல்லை என்ன பேட் டே ஆகிடுச்சா?
சொல்லு ஜிமன். அப்படிங்கிற இங்கே வந்து ஜிமனுக்கு வந்து அப்படியே யுங்கி போட்டு அப்படியே ஹக் பண்ணி அப்படியே அழுகுறான். இங்கே வந்து யுஞ்சனுக்கு என்னாச்சுன்னு ஒன்றுமே புரியல, இங்கே யுங்கிக்கும் என்னாச்சுன்னு புரியல. இவன் வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 1 hour கழித்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஜிமன், யுஞ்சன், யுங்கி 3 பேருமே ஒரு அந்த கம்பெனி பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸோட தான், ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து இந்த பார்க்கில் உட்காந்து பெஞ்சில் உட்காந்து இது பண்ணியிருக்காங்க. இங்கே ஜிமன் என்ன நடந்ததுன்னு எல்லாமே சொல்கிறான். இப்போ இங்கே வந்து யுங்கியும் யுஞ்சனும் அப்படி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இங்கே வந்து யுங்கி, ஏய் சீரியஸா ஜங்குக்கா ரியலாவா? ஆமாம் இங்கே ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட மூஞ்சி கொண்ட கூட பேசவே இல்லை தெரியுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? இப்போல்லாம் அவனை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரியே எனக்கு ஒரு கில்ட்டு வருது. நான் என்ன பண்ணேன் யுங்கி? இங்கே வந்து யுஞ்சனும் அப்படியே வந்து ஜிம்மனுக்கு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறான். அப்படியே வந்து அவன் ஜிம்மனோட பேக்கை ரப் பண்ணுறான். இங்கே யுங்கி வந்து ஜிம்மனோட 2 ஹேண்ட்ஸை அப்படி பிடிக்கிறான். லைக் அவனோட பாம்புக்குள்ள அங்கே பிடிச்சி டைட்டாக பிடிக்கிறான். சரி விடு ஜிம்மன், 3 மாதம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும். இந்த 3 மாதத்துக்கு நான் அவனை ஃபேஸ் பண்ணல. இப்போ எல்லாம் நான் பண்ண தப்பு மாதிரி என்கிட்ட அப்படி கூட ஒரு செகண்ட் கூட பார்க்க கூட மாட்டிக்கலாம். நான் என்ன பண்ணேன்? என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனை இப்படி ட்ரீட் பண்ண நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? அந்த ஒரு செகண்ட் கூட என்னை பார்த்துருக்கான், என்னை கொஞ்சம் கேட்கலாம், அதெல்லாம் இல்லை. அவன் பாட்டுன்னு அவன் இருக்கான். இங்கே வந்து யுங்கிக்கும் யுஞ்சனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து யுங்கியும் யுஞ்சனும் வந்து அவங்க தானே லைக் ஜிம்மனை இந்த கம்பெனி கூட்டி வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே. இங்கே வந்து ஜிம்மனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜிம்மனோட அம்மா தான். இங்கே வந்து யுங்கி, ஜிம்மன் நீ என்கிட்ட கூட நான் பேசுகிறேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வாங்குறான். அப்படியே வந்து அட்டன் பண்ணால் அங்கே வந்து ஜியான்ஷி தான் பேசுகிறான். ஹலோ அம்மா, என்ன நீங்கள் லேட்டாக ஆகுதா? சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பேச, இங்கே வந்து ஜிம்மன் அதை பார்த்துட்டு அப்படியே கண்ணை தடிச்சிட்டு ஹலோ ஜியான்ஷி அம்மா, எனக்கு போர் அடிக்குது, வீட்டுக்கு வாங்க. வரேன் ஜியான்ஷி, நான் அதை வந்துடுறேன். சரியா சமதா, நீ தூங்கிறேன், நான் வரேன். சரியா? தூங்கணுமா? நீங்கள் வர மாட்டிங்களா? நான் வரேன், நீ தூங்கு, பாட்டி கூட அப்படியே தூங்கிடு. சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கட் பண்ணிடுறான். இங்கே வந்து ஜிம்மன் அந்த கட் பண்ணோடனே இங்கே அப்படியே அவனுக்கும் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. இவன் வந்து அப்படியே யுங்கி மேலே சாஞ்சிக்கிட்டு அழுகிறான். இங்கே வந்து யுஞ்சன் தான், ஜிம்மன் இப்போ நீ வீட்டுக்கு போகணும், ஜியான்ஷி தனியாக இருக்கால பாட்டி கூட, இப்போ உனக்கு தேவைப்படும், போ. நீ அவளை பார்த்ததா கொஞ்சம் சமாதானம் ஆக, போ. என்னன்னு பார்க்கறது, அவளை பார்த்தாலே எனக்கு சங்கம் தான் ஆகுது. சரி நீ இப்படியே இருக்க முடியாதுல்ல, இங்கே பாரு, நீ உன்னோட சுச்சுவேஷனில் ஜியான்ஷியும் தனியாக விட முடியாது, போ. இப்போ அவளே கால் பண்ணுறா, போ. நீ போனால் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், அவளை போய் பார்ப்போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அங்கே வந்து வாட்டர் பாட்டில் இருக்கும். ஸோ அங்கே வந்து அது அப்படியே ஃபேஸ் வாஷ் அங்கேயே பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து போகிறான். இப்போ வந்து 1 hour கழிச்சு ஜிம்மன் அப்படியே வந்து வீட்டுக்கும் போயிடுறான். ரொம்ப சேடாக அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் அப்செட்டாக இருக்குது. இங்கே வந்து வரும்போது கரெக்டாக ஹாலில் ஜிம்மனோட அம்மா அண்ட் மடியில் வந்து ஜியான்ஷி தூங்கினுக்கா. இது வந்து இங்கே உள்ளே வந்துட்டு ஜிம்மனோட அம்மா தான், ஜிம்மன் வந்துட்டியா, ஏன் இவ்வளோ லேட்பா? அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு டே வேலை இருந்ததும்மா, அதான். ஜியான்ஷி தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. அவள் உன்னை பற்றி கேட்டிருந்தா,
அதான் கால் பண்ணி கொடுத்தேன் உனக்கு. ஆ சரி, நீங்கள் கொடுங்க, நான் வேணா பெட்டில் வச்சுட்டு வந்துடுறேன். இங்கே ஜிமனோட அம்மாவுக்கு வந்து யோசிக்கிறாங்க, ஏன் ஜிமனோட ஃபேஸ் இவ்வளோ டல்லாகவும் லோ வாய்ஸோடு பேசுகிறாங்கன்னு அவங்க கவலைப்படுறாங்க. இங்கே ஜிமனை பார்த்தோன்னா ஜியான்ஷியை தூக்கிட்டு ரூமில் அப்படியே வச்சுட்டு அவன் வந்து வெளில வரான். ஜிமனோட அம்மா கேட்குறாங்க, ஜிமன் என்னாச்சு, ஏன் மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் வந்து அவங்க அம்மாவே லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவே இல்லை. இங்கே வந்து ஜிமனுக்கு அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, ஜிமன் என்னை பாரு, என்னாச்சு சொல்லு, ஃபஸ்ட்டு எப்படி போச்சு, நீ ஏன் எப்படி இருக்க? இங்கே வந்து நான் அப்படியே கேட்க கேட்க அவனுக்கு கண்ணில் தண்ணியாக ஆகுது. இங்கே வந்து ஜிமனோட அம்மா தான், ஏய் ஜிமன் ஏன் அழுற, இங்கே பாரு என்னாச்சுப்பா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கிட்ட இழுக்கிறாங்க. இங்கே வந்து அப்படியே ஜிமனோட ஃபேஸ் கட் பண்ணிவிட்டு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து ஜிமன் அப்படியே அழுகிறான். அழுதுகிட்டே அப்படியே அம்மா லைக் ஜிமனோட அம்மா வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறான். ஜிமனோட அம்மாவும் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, ஏன் இப்படி அழுகுறான்னு. ஸோ இப்படியே வந்து டைம் அப்படியே ஸ்கிப் ஆக அப்படியே வந்து இப்போ வந்து ஜிமனும் ஜிமனோட அம்மாவும் அப்படியே அந்த சோஃபாவில் தான் உட்காந்து நிற்பாங்க. ஸோ சோஃபாவில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அழுகுறாங்க. ஏன் அவன் வந்து பொறுமையாக சொல்லட்டும், ஆனால் ஏன் அழுகுறான்னு அவங்களுக்கு தெரியல, இன்ன வரைக்கும் சொல்லலை. இப்போ வந்து ஆஃப்டர் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஜிமன் அழ முடிஞ்சிட்டு இங்கே வந்து ஜிமன் வந்து ஜிமனோட அம்மா, அதாவது அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா நான் போகிற கம்பெனியில் சிஓவாக இருக்கிறது ஜங்குக் தாம்மா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து ஜிமனோட அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஜங்குக்கா, அவனா? ஆமாம்மா, ஆனால் ஒரு செகண்ட் கூட என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாம்மா. ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாம்மா. இங்கே வந்து ஜிமனோட அம்மா தான், ஜிமன் அவன் அங்கே இருக்கான்னு எனக்கு தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்க கூட மாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அவனை பார்க்காம இருந்தால் கூட அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு உள்ள லேட்டாக இருக்குமா, நான் அது பண்ணாத தப்புக்கு எதுக்குமா எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்லாம் தரான்? இவ்வளோ நாள் பாரு, ஜிஹேவாக இருந்துன்னா அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் கூட தெரியாமல் இருக்காம்மா. என்னால் அது சொல்லவும் முடியல, பார்க்கவும் மாட்டேங்கிறான், பேசவும் மாட்டேங்கிறான். அவன் கூட இருக்கவே கஷ்டமாக இருக்கு. நான் வேணான்னு சொன்னாலும் 3 மாதத்துக்கு கான்ட்ராக்டில் சைன் வேறு போட்டேன். நான் கன்ஃபார்மாக இங்கே கம்பல்சரியாக. ஆனால் இந்த 3 மாதம் எப்படி நான் அவனை ஃபேஸ் பண்ணது கூட தெரியலம்மா. இப்போ நீங்கள் ஜிமனோட அம்மா தான். சரி ஜிமன் அழுவாத, இப்போ நான் சொல்லிட்டேன், அவன் என் தம்பியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ தப்பு பண்ணியா இல்லையோ இனிமேட்டு அவனை நீ பார்க்குறது நீயும் நிறுத்து. அவனை எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத, எதுவுமே அவனை பேசக்கூட ட்ரை பண்ணாத, விட்டுரு. உன்னை இவ்வளோ நாள் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கான், எதுக்கு நீ அவன்கிட்ட போகணும்? நீ இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு ஜியான்ஷியை வளர்த்த. நான் அம்மாவாக சொல்கிறேன், நீ செய்யாத தப்ப அவனை பழி போட்டிருக்கான். எதுக்கு நீ அவனை பார்க்கணும்? நீ ஏன் பார்க்கணும்? உனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன அவன் பொண்ணு? என்ன அவன் பொண்ணு? அவள் உன் பொண்ணு. நீ தான் அவளை பார்த்துக்கிற, நீ தான் அவள் கூட, அவள் பிறந்தலேருந்து நீ தான் அவள் கூட இருக்க. அவனா இருக்கானா ஜிமன்? சொல்லு. இல்லை. அப்புறம் என்ன? அதெல்லாம் கண்டுக்காத. அவன்லாம் யாருன்னு தெரியாமல் இரு. அவன் ஜஸ்ட் உனக்கு பாஸ், அவ்வளோதான். அப்படியே இரு, சரியா? நானே அவன் என் தம்பி இல்லைன்னு சொல்லி தலை முழுங்கி நான் இருக்கும்போது நீ மட்டும் என்ன இப்படி இருக்க? நீ இவ்வளோ நாளாக மறந்து நினைந்த. அவனே உன் கூட பேசினாலும் பேசாத. நீ அவனை சாருன்னே கூப்பிட்டு, ஜங்குக்குன்னு கூப்பிடவே கூப்பிடாத. அவன்கிட்ட இருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத.
நீ நீ இண்டிபெண்ட்டாக வாழ்ந்துனுக்கீங்க. இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்ட. 8 வருஷம் 8 வருஷத்துக்கு குழந்தைய தனியாக வளர்த்த. தெரியுதா உனக்கு? யார் சப்போர்ட்டும் இல்லாமல் குழந்தையும் பாரு அப்பா இல்லாத பிள்ளை மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா அவனும். ஆனால் நீ அந்த பாசத்தை கூட நீ ஒன்றை காமிச்ச. அப்பாவா அம்மாவா நீ தான் இருந்த, அவன் இல்லை. நீயே வந்து அவனுக்காக நீயே இவ்வளோ அழுகிற. இப்போ எதுவுமே கண்டுக்காம அவன் ஜஸ்ட் உனக்கு பாஸ், அவ்வளோதான். அப்படியே 3 மாதத்துக்கு தூக்கி போட்டு வந்துரு. ஜஸ்ட்டு 3 மாதம் மட்டும் இருந்துருவா. நீ ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் தானே போட்டு வந்திருக்க, சைன் போட்டு வந்திருக்க, அவ்வளோதான். சரியா? அவ்வளோ அமரு. கண்ணத்தோட. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை துடைக்கிறான். அப்படியே வந்து கண்ணை துடைச்சிட்டு அப்படியே வந்து ஜிம்மனோட அம்மா அப்படியே பார்க்குறான். சரிடா, சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஜிம்மனை அப்படியே மடியில் படுக்க வச்சு அப்படியே ஃபோர்ஹெட் அப்படியே ரப் பண்ணி விட்றாங்க. அது அப்படியே வந்து தடி விடுறாங்க. அம்மா தான் சொல்கிறாங்க, இங்கே இப்போ ஜியான்ஷிக்காக நீ இருக்க, உனக்காக நான் இருக்கேன், அப்பா இருக்கேன். சரியா? ஏன் இவங்க ஜின்னல்ல சரியா? கவலைப்படாத. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே குழந்த மாதிரி அவன் மாறிட்டான். இப்போ இப்படியே வந்து இந்த 1 வாரம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ தாங்கும் அவன் வேறு பிரான்ச்சுக்கு போயிடுறான். இப்போ வெறும் இங்கே ஜிம்மனும் ஜங்குக் தான். இப்போ ஃபஸ்ட்டு டே ஆஃப் அவனாக தனியாக இப்போ வந்து இருக்க போகிறது. இவன் வந்து அந்த தாங் போயிருப்பான்ல, அந்த நாள் போயிட்டு இப்போ தனியாக இவன் இருக்க போகிறான், எந்த ஹெல்ப்பும் இல்லாமல். இப்போலாம் தேங் கூட தான் ஜிம்மன் பேசினுப்பான், என்ன ஹெல்ப்னா. இப்போ வந்து அவனே தனியாக இப்போ பார்த்துக்கணும். இப்போ வந்து கம்பெனிக்கு வெளியில் அப்படியே அந்த கம்பெனியை பார்த்துன்னு இருக்கான். ஜிம்மன் பார்த்துட்டு, ஜிம்மன் இது உன்னால் முடியும். அவன் யாருன்னே உனக்கு தெரியாது, அவன் ஜஸ்ட்டு உனக்கு பாஸ், அவ்வளோதான். அம்மா சொன்ன மாதிரி நீயும் அவன் யாருன்னே தெரியாமல் இரு. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அவனை அப்படியே ஆட்டு தடவி விட்டுன்னு இருக்கான். ஆட்டு தடவி விட்டுட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நேராக சிஓ கேபினுக்கு தான் போகிறான். ஒரு ஃபைலோடு போகிறான். ப்ளஸ் ஒரு டேப் இருக்குது. டேப் அப்படியே எடுத்துகிட்டு அவன் வந்து அப்படியே வந்து இந்த சிஓ கேபின் போகிறான். சார் மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். சார் 10 o'clock ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஈவினிங் ஒரு 5 மணி போல் இன்னொன்று போர்டு மீட்டிங்கும் இருக்குது. அது ஒரு 4 hours இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி லன்ச் டைம் வர உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் நான் உங்களுக்கு எல்லாமே மெயில் பண்ணிடுறேன். அதே மாதிரி நாளைக்கு நைட் ஒரு போர்டு மெம்பர் வந்து உங்களை பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். அண்டு இப்போ வர மீட்டிங்ஸ்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே பார்க்காம அந்த டேபை மட்டும் பார்த்துட்டு ஃபைல்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கான். இவன் இங்கே ஜங்குக் அவனுக்கு அந்த புதுசாக இருக்குது. ஜிம்மன் வந்து அவன் தான் என்ன சொல்ல போகிறான்னு நினச்சிருந்துருப்பான். பட் எதுவுமே சொல்லாமல் அப்படி இருக்கிறது இன்னும் ஜங்குக் தான். சரி ஓகே, நான் நாளைக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீ போ. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிம்மன் போயிடுறான். இப்போ மீட்டிங்க்கு என்னென்னலாம் தேவையோ அதை பண்ணுறான். அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபைல்ஸை பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறான். இப்போ ஒரு 10 o'clock போல் ஒரு போர்டு மீட்டிங் இருக்குன்னாங்களே. ஸோ கரெக்டாக 9:55க்கு ஜங்குக்கோட கேபின் போயிட்டு சார் 10 o'clock ஆக போகுது, நான் எல்லா மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் 10 o'clock ஷார்ப்பாக வந்துடுங்க. இங்கே வந்து ஜங்குக் அவன் வாய்ஸ் கேட்டாலே எனக்கு கொஞ்சம் கடுப்பு ஏறுது. இங்கே வந்து ஜங்குக் தான், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியாதா, எனக்கு டைம் பார்க்க தெரியாதா, வெளில போனி அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே வந்து ஜிம்மன் அப்படியே ஓகே சார் ஆளே மூஞ்சப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வெளில போயிடுறான். இங்கே வந்து ஜங்குக் 10 o'clock போல் அவன் ஷார்ப்பாக அந்த மீட்டிங்க்கு வந்து போயிடுறான். அதே மாதிரி தேவையான ஃபைல்ஸ்லாம் வந்து ஜிம்மன் அவங்க எடுத்துகிட்டு வந்துடுறான். எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த டைமும் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் போல் ஒரு போர்டு மெம்பரோட மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ
அதுக்கெலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு லன்ச் பிரேக்கில் எல்லாமே அவன் சொன்ன மாதிரி ஃபைல்ஸ்லாம் மெயில் பண்ணிடுறான். ஸோ அவனுக்கு கரெக்டாக அந்த மெயில் அந்த நோட்டிஃபிகேஷனும் கரெக்டாக வந்துடுது. இப்படியே வந்து ஜங்குக் அவன் வந்து யோசிக்கிறான், இப்படியே நார்மலாக போகிறதா எனக்கு ஓகே தான், எதுவுமே குட்டையாக கலப்பாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இப்படியே வந்து அப்படியே அந்த டைம் பாஸ் ஆகி ஈவினிங் போல் கரெக்டாக அந்த 5 o'clock போல் ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லப்பால. ஸோ 4:55க்கு கரெக்டாக அது முன்னாடி அந்த 5 minutes முன்னாடி வந்துடுறான். திருப்பியும் கேபினுக்கு வந்துட்டு, சார் 5 o'clock மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னால அதுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு சார், நீங்கள் 5 o'clock வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜங்குக் சொல்ல வரத்துக்குள்ளே அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே வந்து ஜங்குக் அப்படின்னு பெருமிச்சு வாங்க கரெக்டாக தேங்க் கால் பண்ணுறான். தேங்க் கால் பண்ணிவிட்டு, ஹலோ ஜங்குக், என்னடா எல்லாமே ஓகேவா இருக்கா இப்போ? எல்லாமே ஓகேவா இருக்குடா. ஜிவன் என்ன பேசுனா இல்லை ஏன்னா? இல்லை எதுவும் இல்லையா? அவன் ஜஸ்ட்டு என்னென்னலாம் இருக்கோ அது மட்டும் சொல்கிறான். மீட்டிங்கு இதெல்லாம் ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் வேலையை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். எதுவுமே என்கிட்ட பேசவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. சூப்பர்ரா, அப்படின்னா அவனே மூவ் ஆன் ஆகிட்டு அவனே இருக்கான். இது மேலே என்ன விட எனக்கு மேலே டென்ஷனே இருக்காது. அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன் இதில் என்ன பிரச்சனை? கடைசி விஷயத்தில் நான் பண்ணிட்டானா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். நீ மூட்டு உன் வேலையை இப்போ ரொம்ப ஓவர்திங்க்லாம் பண்ணாத சரியா? நான் வைக்கிற ஃபோனை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வைக்கிறான். இப்போ வந்து மீட்டிங்கும் அப்படியே வந்து அட்டென்ட் பண்ணுறான். இப்படியே வந்து டேஸும் பாஸ் ஆகுது. அவங்க வந்து என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லி தாங்க வந்து கேட்பான். ஜங்குக்கும் என்னென்னலாம் நடந்ததுன்னு. ஜிமன் வந்து எடுத்து கூட ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. அவன் வந்து மார்னிங் மேன்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து கிளம்பிடுவான். எல்லா ஷெடியூல்ஸும் சொல்லுவான், எல்லா விஷயத்தையும் பண்ணுவான். அதே மாதிரி ஜங்குக் அவன் இரைச்சல் வந்து என்னென்னா சம்டைம்ஸ் வந்து ஓவராக டைமிங்லாம் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வர்றது ஜங்குக் சம்டைம்ஸ் எரிச்சலாக இருக்கும். ஸோ கத்தி விட்ருவான். அப்போ ஜிம்முக்கு செம்மக்கம் வரும். ஆனால் எதுவுமே காமிக்காமல் அப்படியே வந்து பல்லில் கடிச்சிட்டு போயிடுவான். இப்படியே 1 month போகுது. இப்போ இங்கே வந்து ஜிமன் மார்னிங் போல் குடுகுடுன்னு ரெடி ஆகிட்டு ஜியான்ஷியை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இப்படி பண்ணினுக்கா. இங்கே வந்து ஜியான்ஷி தான், அம்மா என்ன ஜியான்ஷி? அம்மா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகலம்மா. ஏன் அதெல்லாம் இல்லை, நீ கிளம்பு, எனக்கு ஆஃபீஸ் கிளம்பணும். அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு ஒரே நாள்மா. நோ ஜியான்ஷி, நோ, எனக்கு வேலை இருக்குது. அதே மாதிரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால பார்த்துக்க முடியாது ஓகேவா? தாத்தாலையும் அவருக்கும் ஆஃபீஸ் இருக்குது, அவரும் போகிறாரு. ஸோ உன்னை எங்கேயுமே என்னால் விடலாம் முடியாது. நீ இன்றைக்கி 1 நாள் போய்ட்டு வா சரியா? நாளைக்கு வேணால் லீவ் போட்டுக்கோ, நான் நாளைக்கு வேணால் பார்க்குறேன் சரியா? இப்போ நீ கிளம்பு. அம்மா ப்ளீஸ்மா, இன்றைக்கி ஒரே ஒன்று இல்லைன்னா நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை கட்டிக்கிட்டு அப்படி பெட்டில் உட்காந்துக்கிறா. ஜியான்ஷி கிளம்பு ஜியான்ஷி, எனக்கு டைம் ஆகுது. நான் கிளம்ப மாட்டேன், என்னை இன்றைக்கி லீவ் போட்டு விட, அப்புறம் நான் வேணால் உன்னை விடுறேன். ஷோ ஜியான்ஷி பாப்பா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜியான்ஷி கிட்டே போய் முட்டு போட்டுக்கிட்டு அப்படியே வந்து கேட்டுன்னுக்கா. அவன் வந்து கேட்டுன்னுக்கான், நான் போக மாட்டேன். ஷோ டைம் வேறு ஆகுது பாப்பா, ப்ளீஸ் கிளம்புடா. நீ உனக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் சரி, நான் கிளம்ப மாட்டேன். நீ இன்றைக்கி என்ன லீவ் பண்ணிவிடு. இங்கே ஜியான்ஷி பஸ்ஸு வந்துடும், கிளம்புடா, வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே தூக்க ட்ரை பண்ணுறான். பட் அப்படின்னு இருக்கான். அவள் வந்து இருக்கா. இப்போ வந்து இங்கே ஜிவன் தான். ஷூ எனக்கு வேறு டைம் ஆகுது. சும்மாவே கற்றுவான். இது வேறு இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லி இன்னும் கற்றுவானே. ஜியான்ஷி நான் உனக்காக ஐஸ்கிரீமு, சாக்லேட், டாய்ஸ் எல்லாமே வாங்கி வைக்கிறேன். எல்லாமே இன்றைக்கி ஒரு நாள் போய்ட்டு வா சரியா? இன்றைக்கி ஒரு நாள் பாப்பா ப்ளீஸ்.
ம். நிஜமா? ப்ராமிஸா? உன் மேல ப்ராமிஸ். மதர் ப்ராமிஸ். சரியா? இப்போ கிளம்புடா. வாடா. ம். சாக்லேட் வாங்கி தரணும். ம். சரி வா. டைரி மில்க்கும். சரி. ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வரணும். சரி. ஐஸ்கிரீம் எனக்கு ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர். ம் ம் டாய்ஸும் வாங்கிட்டு வரணும். சரி ஜியான்ஷி வா. சரி. அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து ஜிவன் ஜியான்ஷியை இப்படியே கிளப்பி விட்டு அவன் வந்து அப்படியே பஸ்ஸில் ஏற்றி விட்டுறான். பட் ஆனால் அவனுக்கு டைம் ஆகுது. ஒரு உருண்டை அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு அவன் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து அவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் ஃபைல்ஸு அது இதுன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அவன் வந்து மேன்ஷனுக்கு போகிறான். ஜங்குக்கோட மேன்ஷனுக்கு தான் போகிறான். போயிட்டு அப்படியே அந்த வெளில நிற்கிறான். ஐயோ இப்போ இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போகிறானோ. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அந்த அந்த மேன்ஷனுக்கும் என்ட்ரி ஆகிட்டு அங்கே வந்து உள்ளே போகிறான். பார்த்தா ஜங்குக் அங்கே ரெடி ஆகிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அங்கே ஸ்மோக் பண்ணி நிற்கான் கவுச்சில். இங்கே வந்து ஜிம்முக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பான். ஸோ வந்து இங்கே ஜிம்மு சாரி சார், அது கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. என்ன உனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு? இவங்கிட்ட ஊரை சுற்றி தானே இருப்ப. இங்கே வந்து இதை சொன்னோடனே ஜிம்முக்கும் அது சார் மரியாதையாக பேசுவேன். நான் உண்மையாக தானே சொன்னேன். இங்கே பாருங்கள் சார், லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது. ஸோ டோன்ட் க்ராஸ் த லிமிட். நீ மட்டும் என்ன லிமிட்டை க்ராஸ் பண்ணதே இல்லை பாரு. நீயும் போய் சொல்லிட்டு ஊரை சுற்றி தான் வந்தேனா? சார் இதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஒரு தடவை சொல்லிட்டேன், டோன்ட் க்ராஸ் த லிமிட். எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது தான். அதில் எல்லாருக்கும் டைம் ஆகும் தான். இன்றைக்கி ஜஸ்ட் 25 minutes லேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு என்னோடய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்க்கும் என்னோடய பர்சனல் லைஃப்லையும் இருக்கிறீங்க? இங்கே பாரு, எனக்கு ஒன்றா தலையெழுத்துலாம் கிடையாது. டைம் ஆகுது, ஷெடியூல் சொல்லு. இங்கே வந்து ஒரு ஜிம்மன் பெருமூச்சு எடுத்துகிட்டு கோவத்தோட எல்லா ஷெடியூலும் அப்படியே பல்ல கடிச்சிட்டு சொல்ல என் ஜங்குக்கும் அப்படியே வந்து கேட்டுட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். ஜிம்மனும் அப்படியே பின்னாடியே வரான். கோவமாக இருக்கனுக்கும் அடுத்து அப்படியே தான் எதுனா ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு 3 தடவை 4 தடவை பேச்சுவார்த்தையிலே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இவங்க 2 பேரும். ஜங்குக்கு வந்து என்ன ஒன்று சொல்லுவான், ஜிம்மன் என்ன ஒன்று சொல்லுவான், அது மாதிரி சண்டை வரும். ஆனால் எப்போவுமே ஜங்குக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ இப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. ஆனால் இவ்வளோத்துக்கும் அவன் ரொம்ப பேஷண்ட்டாக அவன் வாய்ஸை ரேஸ் பண்ணாமல் கொஞ்சம் அவனோட வேர்ட்ஸை அவன் லிமிட்டாக தான் பேசுவான். பட் ஆனால் ஜங்குக்கு எப்போவுமே ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் வந்து அப்படியே கூப்பத்திக்கிட்டே இருப்பான். ஜிம்மனும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல, அவன் கோவத்தை அடைக்கின்னு தான் இருப்பான். இப்போ ஒரு நாள் இங்கே வந்து ஜிம்மன் தான் சிஓ கேபின் போயிட்டு சார் சொல்லு. சார் எனக்கு நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். லீவா? எதுக்கு? அது ஃபேமிலி விஷயமா எனக்கு நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். ஃபேமிலி விஷயத்துக்காகயா? நாளைக்கு ஒரு நாள் மட்டுமா? ஆமாம் சார், நாளைக்கு ஒரு நாள் மட்டும். சரி ஓகே அப்படின்னு சொல்ல இங்கே கரெக்டாக ஒரு பர்சன் என்ட்ரி ஆகிறாங்க. அது யாரையும் இல்லை, மியா, லைக் ஜங்குக்கோட ஃபியான்சி, லாங் ரிலேட்டிவில். போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ மியா வரா. மியா வந்துட்டு ஜிம்மனை பார்க்குறா. ஜிம்மன் பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. இவன் என்ன இங்கே பண்ணுறான்? ஹாய் ஜங்குக்கா, என்ன நீ என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே மியா வந்து அப்படியே க்ளோஸாக ஜங்குக்கிட்ட போய் இருக்கா. இதெல்லாம் வந்து ஜிம்மனும் பார்க்குறான். ஜிம்மன் பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறான். அப்படியே வந்து இவ்வளோ அப்படின்னு. இங்கே வந்து மியா ஜிம்மன் இருக்கிறான்னு தெரிஞ்சே அப்படியே வந்து ரொம்ப க்ளோஸாக அப்படியே ஒட்டி அராசிக்கிட்டு அப்படியே அந்த ரொம்ப க்ளோஸாக போயிருக்கா. இவன் வந்து ஜங்குக்கும் எதுவுமே சொல்லலை. ஜிம்மனை வெறுப்பதுக்காகவே அவனும் அப்படியே விட்டுடுறான். ஆனால் எதுவுமே லைக் பேக்காக எதுவுமே பண்ணலை. லைக் அவளை தொடத்துன்னு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அப்படியே ஜிம்மனையும் பார்த்துன்னு இருக்கான். இங்கே வந்து மியா வந்து என்ன ஜங்குக்கா என்ன என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்?
ம் நான் உன் ஃபியான்சே தானே, என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்ளோஸாக இருக்க. இங்கே வந்து ஜிவன் இதை பார்த்துட்டு, சார் நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கிளம்பிடுறான். அவனும் எதுவுமே சொல்ல, இங்கே ஜங்குக்கும் எதுவுமே சொல்ல, அவனை ஸ்டாப் பண்ணவே இல்லை. இங்கே வந்து ஜங்குக் ஜிவன் போயிட்டுக்கப்புறம், மியா விடணு. நான் ஏன் விடணும்? நீ என் ஃபியான்சே, நான் ஏன் ஒன்று விடணும்? மியா விடுண்ணா விடு. நான் விட மாட்டேன். இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் வச்சுக்கிட்டு என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தான். என்ன ஜங்குக்கு இது? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஏன் ஜங்குக், நீ தானே இதில் ஒத்துக்கிட்ட? ஆமாம், நான் ஒத்துக்கிட்டேன் தான். அது எங்கள் அப்பாக்காக ஒத்துக்கிட்டேன். நான் உனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் உன்கிட்ட கேட்டிருக்கேன் இது ஸ்டாப் பண்ணணுன்னு. நீ ஸ்டாப் பண்ண வச்சு தான் அது நான் என்ன பண்ணுறது? என்னை விட ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஏன் ஜிம்மு இங்கே வந்தான்? அவன் என் பர்சனல் அசிஸ்டண்ட், அதனால் வந்துட்டு போனான். உனக்கு என்ன? நீ ஏன் அவனை அப்பாயிண்ட் பண்ண? உனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சுலாம். நீயா ஸ்டாப் இட், என்னை விடுனா விடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லி எழுந்து போக, இங்கே மியா அப்படியே ஜிவனை லைக் ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணுறான். அப்படியே ஜங்குக்கும் அப்படியே நின்றுட்டு மியாவே பார்த்துன்னுக்கான். மியாவும் அப்படியே வந்து க்ளோஸாக அப்படியே அவனோட டை வச்சு விளையாடினுக்கா, அப்படியே ஃப்ளர்ட்டிங்காக செடியூசிங்காக பண்ணுற மாதிரி. இங்கே வந்து மியா தான், இங்கே பாரு ஜங்குக், நீ என்ன சொன்ன, நீ எனக்கு வரப்போகிறவன். நீ ஏன் என்ன ஆனானா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் என்ன பண்ணேன்? மியா ஸ்டாப் இட், நான் ஸ்டாப் இட் தான். இது மேலே என்னை தொடர்த்த நிறுத்துறேன். நான் ஏன் நிறுத்தணும்? நீ எனக்கு ஹஸ்பண்டாக வர போகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து க்ளோஸாக அப்படியே வந்து அவளோட கை வந்து அப்படியே வந்து அவன் பாடி ஃபுல்லாக எனக்கு இங்கே வந்து ஜங்குக்கு அது கோவம் தான் வருது. இங்கே மியாவை லைட்டை தள்ளி விட்டு, மியா வேண்டாம் நிறுத்து, இது மேலே என்னை டச் பண்ணுறத நிறுத்து. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா உன்னை பார்க்குறேன், நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம் சரியா? நான் வரேன் அப்படின்னு சொன்னால் அவனும் போயிடுறான். இப்போ வந்து மியாவுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில, அவனுக்கு அப்படியே கடுப்பு தான் ஏறுது. ஜிம்மனை பார்த்து கடுப்பேறுது, இது நடக்கிறதும் கடுப்பேறுது. எப்படி இருந்தாலும் நீ எனக்கு தானே ஆக போகிற, அப்போ வச்சுக்கிறேன் அவனைய. ஃபஸ்ட்டு இந்த ஜிம்மனை பர்சனல் அசிஸ்டன்ட்லேருந்து எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பிளான் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா, இப்போ வந்து ஜியான்சியோட பர்த்டே தான். ஸோ அதனால் வந்து ஜிவன் லீவ் கேட்டிருப்பான். ஸோ இப்போ வந்து ஜியான்சி லைக் தூங்கினப்பா மார்னிங். இங்கே வந்து ஜிவன் தான், என்ன தூங்கினக்கா அப்போ? ஜியான்சி ஜியான்சி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி கிட்ட போய் வந்து அப்படி இருக்கா. அம்மா தூக்கம் வரது விட. ஏய் எனக்கு உன் பர்த்டே, எழுந்திரி 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 எழுந்திரி, வா வா குளிக்கலாம் வா. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். உனக்காக நான் இங்கே லீவ் போட்டுட்டு வந்தா ஏன்னா தூங்கணும்னு கேட்குறேன், வா 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 அதெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனக்கா பண்ணேன். இங்கே வந்து ஜான்சி, அம்மா அம்மா கோசுது விடு விடு, அப்படியே எழுந்திரி எழுந்திரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து குளிக்க போகிறான். அப்படியே குளிச்சுட்டு விடு, அப்படியே ஃப்ரெஷ் ஆக்கி விட்டு அப்படியே வந்து அழகான க்யூட்டான ட்ரெஸ்ஸில் அப்படியே கூட்டிகிட்டு வர. இங்கே வந்து வெளில கூட்டிகிட்டு போனால் ஜிவனோட அம்மா அப்படியே வந்து இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ஜியான்ஷி. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, இன்னைக்கு நான் நீ அதுக்கப்புறம் ஜிவன் நம்ம 3 பேரும் மாலுக்கு போகிறோம் சரியா? அப்படி அம்மா? ஆமாம், இன்றைக்கி உன்னை மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சரியா? ஜாலி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஸ்பெஷலான பொண்ணுக்கு ஸ்பெஷலாக தான் நடக்கும். வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் அப்படியே வந்து கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போனான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சாப்பாடும் இருக்குது. அதை பார்த்துட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே சாப்பிட்ற எல்லா விஷயத்தையும், எல்லாமே நூடுல்ஸ்லேருந்து அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அப்படி எல்லாமே செஞ்சு வச்சிருப்பான் ஜிமன். ஸோ செஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறான் மாலுக்கு. ஸோ இந்த 3 பேரும் மாலுக்கு சுற்றி போகிறாங்க.
அப்படியே சுற்றிட்டு அங்கே ஜியான்ஷிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாக்லேட்ஸு அங்கேயே வந்து ஒரு டேபிள் புக் பண்ணியிருப்பாங்க ரெஸ்டாரண்ட்டில். ஸோ அங்கே போகிறாங்க. அங்கே போய்ட்டு கேக்கும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பெருசான கேக் தான் அது. இங்கே வந்து சாப்பிட்டுனுக்கா அந்த கேக்கும் வந்துடுது. ஜியான்ஷி பார்த்தோன்னே, அம்மா இவ்வளோ பெரிய கேக் எனக்கா? உனக்கே தான், உனக்கு இல்லாமல் வேறு யாருக்கு? ஐயா ஜாலி, இது தான் எனக்கு தான். எனக்கு தான். இப்போ வா, ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டு அதுக்கப்புறம் ஊதணும், புரியுதா? முன்னாடி போன வருஷம் பண்ணலாம் இருக்கக்கூடாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மாவும் அப்படியே பாடுறாங்க. கரெக்டாக இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜங்குக்கும் மியாவும் வந்துடுறாங்க. அது டேட்டுக்காக வந்திருப்பாங்க. மியா வந்து ரொம்ப கம்பல் பண்ணி ஜங்குக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ வந்து அங்கே வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த ஒரு டேபிளில் உட்காந்து ஆர்டர் பண்ணுறாங்க. இங்கே வந்து மியா தான், என்ன ஜங்கு சிரிக்கவே மாட்டியா? எப்போ பார்த்தாலும் உருனுக்கா? மியா, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. நீ என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தேன், அதான் நான் வந்தேன். எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. எனக்காக எனக்கு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? மியா ப்ளீஸ் எதுவும் பேசாத, நானே மூட் ஆஃபில் இருக்கேன், இன்னும் என்ன வெறுப்பேத்தாத. அப்படின்னு இங்கே வந்து மியா இருக்க. இங்கே வந்து எல்லோரும் டேபிளில் அப்படியே பார்த்துன்னு தான் இருக்காங்க. அவங்க குட்டி குழந்த வந்து அப்படியே ஆவலாக கேக் கட் பண்ணுறதுக்காக ரெடியாக. இங்கே 2 பேரும் அப்படியே பாடத்து அப்படியே க்யூட்டாக அந்த குழந்த பண்ணத்தை பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ ஜங்குக்கும் என்னடா எல்லோரும் ஒரே டேபிளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பக்கம் அப்படியே பார்த்தோன்னே இங்கே ஜிம்மன் அதே மாதிரி ஜிம்மனோட அம்மா வந்து ஜங்குக்கோட அக்கா தானே. ஸோ அப்படியே பார்க்குறான். அவங்க பக்கத்தில் அப்படியே ஜிம்மனை மறைச்சிட்டு ஒரு குழந்த இருக்குது. ஸோ அந்த ஜியான்ஷி தான் மறைச்சிட்டு இருக்கனால ஒன்றுமே தெரியல யாரா அதுன்னு. இங்கே வந்து ஜங்குக்கோட மனசு தான், அது அக்கா தானே, பக்கத்தில் ஜிம்மன். இவங்க 2 பேரும் இன்னும் இங்கே வந்திருக்காங்க, பக்கத்தில் குழந்த இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜிம்மனோட அம்மா அதுக்கப்புறம் அவங்க பர்த்டே விஷஸ் அந்த பாட்டு பாடி முடித்தோடனே இங்கே வந்து ஜியான்ஷி ஊதிட்டு இங்கே 2 பேரும் கிளாப் பண்ணுறாங்க. கிளாப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த கேக்கை வெட்டி ஜியான்ஷி கூட்டி வரா. ஜியான்ஷி அப்படியே ஜிம்மனை கூட்டி விட்டு அதோட பாட்டி, அதாவது ஜிம்மனோட அம்மாவுக்கு ஊட்டி விட்டு அப்படியே இவங்க 2 பேரும் ஜிம்மனும் ஜியான்ஷியும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் வந்து ஜங்குக் எல்லாமே பார்க்குறான். இங்கே வந்து இதை பார்த்துட்டு ஜிம்மன் பக்கத்தில் அந்த குழந்த இருக்கிறதுலாம் எல்லாம் பார்த்துட்டு ஜங்குக் தான், யார் இந்த குழந்த? இவன் கூட க்ளோஸாக இருக்குது, யாராக இருக்கும்? இப்போ வந்து இங்கே மியா வந்து ஜங்குக் இங்கே பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்க்க ஜிம்மன் அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே கடுப்பேறுது. இங்கே வந்து ஜங்குக்கோட கை அப்படியே வந்து ரப் பண்ணிவிட்டு ஜங்குக் இங்கே பேட் வைப்ரேஷனாக இருக்குது, நம்ம வந்து கிளம்பிடலாம் வா அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்குக் அது எதுவுமே கண்டுக்கல. அப்படியே ஜிம்மனையும் அந்த குழந்தை தான் ரொம்ப அப்படியே பார்த்துன்னு இருக்கான். இங்கே வந்து எப்படியோ மியா வந்து அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ஜங்குக்கோட கை இழுத்துட்டு அப்படியே வந்து கூட்டி போயிடறான். ஆனால் ஜங்குக் வந்து அப்படியே அந்த குழந்தையே பார்த்துன்னு இருக்கான். யாராக இருக்கும்னு அவன் மண்டையில் தோணிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்படியே வந்து ஜங்குக்கோட அந்த டே போகுது. இங்கே வந்து பார்த்தோன்னா ஜிம்மனும் அண்ட் ஜிம்மனோட அம்மா அண்ட் வந்து ஜியான்ஷி 3 பேரும் சந்தோஷமாக அந்த டே போக, இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜங்குக்கும் மியாவுக்கும் வந்து அந்த டே சரியாக போகல. அவங்க மியா எதிர்பார்த்த மாதிரி போகல. அண்ட் ஜங்குக்கு எல்லாமே அந்த குழந்தை பற்றியே யோசிச்சுன்னு இருக்கான். இப்போ வந்து இங்கே வந்து மியா தான், ஜங்குக் நான் உன்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தான், இல்லை நீ எதை பார்த்துனையும் வச்சுருக்க? இங்கே பாரு மியா, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இரு. எனக்கு இப்போ மூடு இல்லை, நான் கிளம்புறேன். எங்கே போகிறேன்? மேன்ஷனுக்கு போகிறேன், எனக்கு தெரியும் வராது, புரியுதா? எனக்கு இப்போ மூடு இல்லை, நான் உனக்கு நாளைக்கு வரேன், சரியா? ஜங்குக் ஷோ எல்லாம் அந்த ஜிம்மனால தான், இன்னைக்குன்னு பார்த்து வருவான் அவன் எப்படின்னு சொல்லி இங்கே போக. இங்கே வந்து ஜங்குக் அப்படியே வண்டியில் ஏறி அந்த குழந்தையே பார்த்துன்னு குழந்த வந்து அப்படியே யாரோ பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்படியே வந்து கொஞ்சம் ஜிம்மன் மாதிரியும் ப்ளஸ் இன்னொன்றும் அப்படியே மிக்ஸ்டான மாதிரி தான் இருக்குது ஜியான்ஷி. ஸோ வந்து அந்த மேன்ஷனுக்கும் போகிறான். மேன்ஷனுக்கு போயிட்டு அப்படியே வந்து
ஃபங்க்ஷன் போயிட்டோன்னே எங்கள் சங்குக்கு அப்படியே வந்து தேங்க் கால் பண்ணலாம். தேங்க் அட்டன் பண்ணிட்டு என்னடா என்ன விஷயம்? அது தான் இன்னைக்கு நான் மியா கூட ஒரு அவன் கூட்டிகிட்டு போனான் மாலுக்கு. சரி அங்கே போய் பார்த்தா ஜிம்முன்னு இருந்தா, ஜிம் பக்கத்தில் அக்காவும் இருந்தா. அக்காவா? ஜிம்முனுமா? மாலுக்கா? ஆமாம். அக்கா பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கிங் தான். ஆனால் ஜிம்மின் பக்கத்தில் ஒரு குழந்தை இருந்தது. ஒரு வேளை அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குமான்னு. எதுக்குடா அவனை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக கேட்குற? அதுவும் பயந்துடுச்சிட்டு. ஏய் நான் ஜஸ்ட்டு நார்மலாக தான் கேட்டேன். ஏன்ட்ட கேட்டால் எனக்கு என்னடா தெரியும்? நானும் அவன் கூட இருந்தேன். சரி ஓகே நான் வைக்கிறேன் ஃபோனை அப்படின்னு சொல்லி வைக்கிறான். இங்கே வந்து அப்படியே வந்து டேஸ் பாஸ் ஆகுது. ஸோ வந்து ஜிம்மன் வந்து எப்போல்லாம் ஆஃபீஸ் வரனோ அப்போல்லாம் இதை பற்றி கேட்கணுன்னே நினைப்பான். பட் ஆனால் அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல. ஸோ இதில் என்ன சண்டை வந்துடும், இல்லைனா அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்துடுவான். பட் ஆனால் அவனுக்கு கேட்கணுன்னே தோணும், கியூரியாசிட்டி அவனுக்கு அவ்வளோ இருக்கும். இப்போ வந்து ஒரு நாள் மியா வந்து ஜங்குக்கை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. அப்போன்னு பார்த்து ஜங்குக் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் வந்து இருந்திருப்பான். லைக் மேன்ஷன் தான் அந்த டைமு. அது சண்டே போல். ஸோ ஜிம்மன் அந்த டைமில் வரல. ஸோ இங்கே வந்து மியா வந்து அதை பார்த்துட்டு சரி ஓகே வந்து வர வைக்கலாம், நம்ம பால்கனியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பான். லைக் அவள் இருந்துட்டு அவள் போயிருப்பா. அதே மாதிரி மியா வந்து அந்த மேன்ஷனுக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து கால் பண்ணிட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ ஜங்குக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் விட்டுருப்பான். ஸோ வந்து அந்த கான்ஃபரன்ஸ் கால் முடியுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே வந்து அந்த மியா தேடிட்டு பால்கனிக்கு போக, அப்போ மியா வந்து அவள் ஃப்ரெண்டு கூட அப்படியே வந்து பேசினுப்பா. ஸோ அது வந்து கேட்குது அவனுக்கு நல்லா. இங்கே வந்து மியா என்ன பேசுகிறான்னா, அவள் ஃப்ரெண்டு லைக் காலேஜ்லேருந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல. ஸோ நான் சொல்லியிருப்பேன் போன இதில் ஒரு பாட்டில் அந்த போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க கூட தான் பேசியிருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டு. இப்போ வந்து அந்த மியா தான் என்ன பண்ணுறதே தெரிலடி, எங்கே போனாலும் இந்த ஜிம்மன் வந்துடுறான்டி. போன மாதம் என்ன ஆச்சு தெரியுமா? ஜங்குக்கோட கேபினில் அவன் இருந்தான். அதை பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ கடுப்பேறிச்சு தெரியுமா? அவன் என்னென்னா ஜிம்மனே பார்த்துனுக்கான், ஜிம்மன் என்னென்னா ஜங்குக்கே பார்த்துருந்தான் தெரியுமா? எவ்வளோ கடுப்பேறிச்சு தெரியுமா? கஷ்டப்பட்டு காலேஜில் அவனை பிரிக்கிறதுக்காக அந்த பிக்கை செஞ்சால் இங்கேயோ வந்து ஒட்டிட்டு வந்துடுறான். எப்போ பார்த்தாலும் ஒட்டிட்டு வந்துடுறான் அந்த சனியை. ஒரு மாதத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னை கவனிக்காமல் எல்லாத்தையும் யோசிச்சுன்னுக்கான் தெரியுமா? அந்த கல்யாணம் பற்றி யோசிக்கவே இல்லை. நான் எப்போல்லாம் ஷாப்பிங் பண்ணலான்னு கூட்டி போனோன்னா அப்போல்லாம் வேலை இருக்குன்னு வேறு சொல்லின்னுக்கான். எனக்கு எவ்வளோ கடுப்பேறிச்சு தெரியுமா? இது வேறு லாஸ்ட்டாக அவனுக்கு நான் டேட்டுக்கு வேறு கூட்டிகிட்டு போனால் அந்த மாலில் வந்து ஜிம்முன்னும் இருக்கான். எனக்கு இவ்வளோ கடுப்பேறிச்சு தெரியுமா? அந்த டைமில் ஜிம்முன்னு போட்டு அடிக்கணும் போல இருந்தது. எப்போ பார்த்தாலும் எங்கள் லைஃப்லேயே வந்துன்னுக்கான் அவன். கஷ்டப்பட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஏஐ பிக்கை செஞ்சு அவனுக்கு அமுச்சு விட்டா, பிரேக்கப் பண்ணி விட்டா, எப்பயும் வரான்டி அவன். இப்போ என்ன பண்ணுறதே தெரில. அதுக்கு தான் உனக்கு ஐடியா கேட்கறதுக்காக கால் பண்ணேன். அப்படின்னு இவன் அப்படியே வந்து மியா பேசுனது எல்லாமே கேட்க எங்கள் ஜங்குக்கு ஃபுல் ஷாக்கு. இங்கே வந்து அது கேட்டிருக்கோம்ல லைக் அந்த பிக்கு வந்து இவ தான் செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சோடனே செம்ம ஷாக்கிங்காக கேட்க, இவன் வந்து அந்த ஃப்ரெண்டும் சரி விடுடி ஒரு மாதத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவங்க கூட அப்படியே வைஃப் ஆகிட்டேன்னா அது ஒன்று நீ வேணா சொல்லு, நான் உன் ஒய்ஃப் தானே, நீ என் பேச்சு கேளு, அவன் வந்து அப்படியே நீ வேலையிலேருந்து தூக்கிடு அப்படின்னு நீ சொல்லு, அவனும் விட்டுற போகிறான். நல்ல ஐடியா தான், விடணும். சரி ஓகே நான் அப்புறமா கால் பண்ணுறேன், அவன் வந்துட போகிறான். சரி ஓகேடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வைக்க அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்தானே செம்ம ஷாக்கு. ஜங்குக் எப்போ வந்த? இவ்வளோ நேரம் பேசின வரைக்கும் நல்லா கேட்டுச்சு. எப்போயோ வந்துட்டான். அது சும்மா விளையாட்டுக்கு தான் பேசியிருந்தோம், அது சீரியஸாக எடுத்துக்காது ஜங்குக். அது ஒன்றும் பேச வேணாம். அப்போது நீ தான் எல்லாமே பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்க கரெக்டா? ஜங்குக் அது வாயை மூடுமையா? நீ பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் உனக்கு இவ்வளோ கடுப்பாகும் மேலே? ஜங்குக் அது வந்து யமுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால. அதனால எங்கள் வாழ்க்கையை நீ கேட்க வந்திருக்க.
இப்போவே வெளில போமியா? நான் இப்போவே இந்த மேட்சை கேன்சல் பண்ணுறேன். ஜங்குக் 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 ப்ளீஸ் ஜங்குக் வேணாம் ப்ளீஸ். இங்கே பாருமியா, உனக்கு தெரியுமா எனக்கு எவ்வளோ உனக்கு பிடிக்கும்னு? சின்ன வயசுலேருந்து எனக்கு அவ்வளோவா உனக்கு பிடிக்கும். அந்த ஒரு பிக்கால் நான் அக்கா, அவனை, மாமா எல்லாரையும் விட்டுட்டு நான் என் அம்மா அப்பா கூட வாழ்ந்தேன் தெரியுமா? அந்த ஒரு பிக்கால். இப்போவே வெளில போமியா? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஜங்குக்கு வெளில போன்ட்டேன் அப்படின்னு சொன்னானே. எங்கள் மியா வந்து அப்படியே வெளில போயிடறான். இவன் வந்து ஜங்குக் எல்லாமே யோசிச்சு பார்க்குறான். காலேஜ்லேருந்து எல்லாமே இப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அவனுக்கு புரிய வர அவன் கண்ணில் தண்ணி தான் வருது. இங்கே வந்து ஜங்குக் சாரி ஜிமு, மியா பண்ண தப்புக்கு ஒன்று ஒதுக்கி வச்சுட்டேன், எல்லாம் அவனால். ஆனால் உனக்கு இப்போ உனக்கு பார்க்கணும் போல இருக்கு, எங்கே இருக்க அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான். ஸோ வந்து ஜிம்மன் கால் பண்ணுறான். பட் ஆனால் கால் எடுக்கவே இல்லை ஜிம்மன். அவன் வீட்டில் வந்து ஜியான்ஷி கூட விளையாடினப்பான். ஸோ அதனால் அவன் ஃபோன் சைலண்டில் இருக்கும், அதனால் அவன் எடுக்கலை. ஸோ இங்கே வந்து ஜங்குக் தான், ஜிம்மன் ஜிம்மன் எடுத்துரு ஜிம்மன். ஷோ அவன் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான், எடுக்கவே இல்லை. இப்போ வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுகையாக வருது. இப்போ ஜங்குக் வந்து அவன் வீட்டுக்கே போகலான்னு யோசிக்கிறான். பட் ஆனால் அவனுக்கு அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியலை. இப்போ அவன் யோசிக்கிறான், ஜிம்மனோட ப்ரொஃபைல் ஃபைலில் அட்ரஸ் இருக்குமே, அதில் தெரியலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து குடுகுடுன்னு வந்து அவனோட ரூம் போகிறான். அங்கே ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அவனோட ஃபைல்ஸும் இருக்கும். ஸோ அந்த ஃபைலில் போய் செக் பண்ணுறான். ஸோ வந்து அந்த செக் பண்ணி பார்த்தா அந்த அட்ரஸும் இருக்குது. ஸோ குடுகுடுன்னு வந்து கார் எடுத்துக்கிட்டு அந்த அட்ரஸ்க்கு தான் போகிறான். அங்கே ரீச் ஆனோடனே வந்து அந்த டோர் காலிங் பெல்லை அடிச்சுக்கிட்டே இருக்கான், விட்டாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே வந்து ஜியான்ஷி, அம்மா யாரும்மா இப்படி போட்டு காலிங் பெல் அடிக்கிறது? இரு ஜியான்ஷி, நான் போய் பார்க்குறேன். இருங்க நானும் வரேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து வரான். ஸோ கதவும் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண உடனே ஜங்குக்குன்னு தெரிஞ்சோடனே அப்புறம் ஷாக்கிங்காக பார்க்க, ஜிமன் அது பேச வரும்போது கரெக்டாக பக்கத்தில் அந்த குழந்தை தூக்கி வச்சுருப்பான்ல. ஸோ அதை பார்க்குறான். அதை பார்த்தோன்னே வந்து அவனுக்கு அப்படியே பேச்சுவார்த்தைலாம் அப்படின்னு நிற்குது. இங்கே வந்து ஜிமன் தான். ஜங்குக், நீ எதுக்கு இங்கே வந்த? ஜிமன், உன்னோட தனியாக பேசணும் ஜிமன் ப்ளீஸ். என்ன பேசணும்? அதெல்லாம் முடியாது, எது இருந்தாலும் நம்ம ஆஃபீஸில் பேசிக்கலாம். இப்போ கிளம்பு. ஆமா, உனக்கு எப்படி அட்ரஸ் தெரிஞ்சது? அது உன் ப்ரொஃபைலை பார்த்தேன். சரி ஓகே, நீங்கள் இது கிளம்பு ப்ளீஸ் ஜிமன் ப்ளீஸ் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணில் தண்ணி வர அதை பார்த்து ஜிம்மனுக்கு அப்படியே அவன் அப்படியே ஸ்டன்னாகி பார்த்து நிற்கான். இங்கே வந்து ஜியான்ஷி தான். அம்மா யார் இவங்க? இது வந்து ஜங்குக் அம்மான்னு ஜியான்ஷி சொல்ல அப்படியே பார்க்குறான். ஜிம்மன், உன் குழந்தையா? உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? ஜங்குக், இப்போ அதை பற்றி தான் பேச தேவையில்ல. பாப்பா நீ உள்ளே போ, நான் வரேன் அப்புறமா. நான் போக மாட்டேன். இங்கே பாரு, போய் விளையாட போ. நான் அங்கிள் கூட பேசுகிறேன், நீ போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போகிறான். அவள் போகிறா. இப்போ வந்துங்க ஜிமன் அப்படியே வந்து ஜங்குக்கு வெளில கூட்டி போகிறான். அந்த வீட்டை விட்டு வெளில கூட்டி போயிட்டு அங்கே ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே கூட்டி போய்ட்டு, என்ன வேணும் உனக்கு? நீ ஏன் இங்கே வந்தா? இங்கே வந்து ஜங்குக்கு அப்படியே ஜிம்மனோட காலில் விழுந்துடுறான். விழுந்துட்டு அப்படி ஜிம்மன் அப்படி ஷாக்கிங்காக பார்க்க, ஜங்குக் என்ன பண்ணுற நீ? சாரி ஜிம்மன், நீ பண்ணாத தப்புக்கு இவ்வளோ நாளாக உன்னை இவ்வளோ நாளாக காயப்படுத்தியிருக்கேன். சாரி ஜிம்மன், இதெல்லாம் தெரிஞ்சது அந்த பிக்சர் உண்மை இல்லைன்னு எல்லாம் அந்த மியா பண்ண வேலை தான். எனக்கு இப்போ தான் தெரியுது அவள் என்ன அடையணும்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருமே பிரிச்சுட்டா. அது எனக்கு இப்போ தான் தெரியுது. சாரி ஜிம்மன், ரொம்ப சாரி. ஜங்குக் ஃபஸ்ட்டு நீ எழுந்துரு, யானை பார்க்க போகிறாங்க ஜங்குக், ப்ளீஸ் எழுந்துரு ஜங்குக் அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்குக்கும் அப்படியே எழுந்துக்கிறான். எழுந்துட்டு அப்படியே வந்து ஜிம்மனோட கை பிடிக்கிறான்.
ப்ளீஸ் ஜிமன், என்னை மன்னிச்சிட்டு மட்டும் சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ். இங்கே பாரு சங்கு, எது இருந்தாலும் நம்ம ஆஃபீஸில் போய் பேசிக்கலாம். இப்போ நீ கிளம்பு. நீ மன்னிச்சிடுன்னு சொல்லு, அப்போ நான் கிளம்புறேன் ப்ளீஸ். இங்கே பாரு சங்கு, எது இருந்தாலும் ஆஃபீஸில் போய் பேசிக்கலாம். குழந்தை வேறு இருக்கா, கிளம்பு ப்ளீஸ் ஜிமன் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி அழுதுனுங்க. இங்கே வந்து ஜியான்ஷியும் வெளில வரா. அவள் வந்து ரொம்ப நேரம் ஆகிருக்கும், லைக் ஒரு 10 minutes ஆகிருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பேசி இருக்கிறதுனால எனக்கு 10 minutes இருக்கும். அங்கே வந்து வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அது வந்து லைக் ஜிம்மனோட அம்மா வீடெலாம் கிடையாது, அவன் வீடு. ஸோ வந்து இங்கே தனியாக இருக்கிறது அவளுக்கு பயமாக இருக்குது. ஸோ அதனால் அப்படியே வெளில வர. அம்மா பாப்பா என்ன இல்லை, நீங்கள் ரொம்ப நேரம் ஆக்குனீங்களா, அதான் பயம் வந்துடுச்சு. நீ இன்னும் கொஞ்ச நேரம் உள்ளே போ, நான் வந்துடுறேன், அம்மா வந்துடுறேன், நீ போ. நான் போக மாட்டேன், நான் இங்கே இருக்கேன், எனக்கு உள்ள பயமாக இருக்கு. இங்கே வந்து ஜங்குக்கு பார்த்துட்டேன். ஜிமன், உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தலாம் இருக்கா? எனக்கு ஒன்றும் கல்யாணம்லாம் ஆகலை ஜங்கு. எது இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலான்றல, போன்றல, போ, வந்து கிளம்பு. ஜிமன் ப்ளீஸ்டா ப்ளீஸ். நான் ஜியான்ஷி, அங்கிள் நீங்கள் ஏன் அழுவுறீங்க? நீங்கள் யார்? நீங்கள் ஏன் அம்மா போட்ட என்னை மன்னிச்சுன்னு கேட்குறீங்க? அம்மா ஏமா இவங்க? ஜியான்ஷி உள்ளே போ, நான் வரேன், போ. அங்கிள் இப்படி அழுகுறாங்க, நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்து நிற்கீங்க? இங்கே வந்து ஜங்கு ஜிமன் வந்து ஜியான்ஷின்னு சொன்னது வந்து அப்படியே ஷாக்கிங்காக பார்க்க. ஜிமன், ஜியான்ஷினை கூப்பிட்டா? ஆமாம், அதுக்கு இல்லை கேட்டேன். ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆகலைன்ற, யாரோட குழந்தது? அதெல்லாம் உனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு கிளம்பு போ. ஜிமன் உண்மையை சொல்லு, யார் குழந்தைன்னு கேட்டேன். ஏன் குழந்த என்ன? அப்பனா அப்பா யார்? இங்கே பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எது கிளம்புறியா நீ? ஜிமன் ப்ளீஸ் சொல்லு. ஆமாண்டா, உன் குழந்தை தான், என்னன்ற அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் ஜங்குக்கு அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறான். என்ன சொன்ன? ஆமாம் ஜங்குக்கு, இது உன் குழந்தை தான், நம்ம குழந்தை தான். இது ஏன் முன்னாடி சொல்ல? எங்கடா சொல்ல விட்ட? எங்கடா நீ போன? நீ பாட்டு உன் விஷயத்துக்கு நீ போனல, என்ன புரிஞ்சுக்காம நீ போன. அப்போ எப்படி உனக்கு தெரியும்? நீ எது கிளம்பு நீ. ஜிமன் ஜிமன் எது கிளம்புன்ட்டேன், உங்களோட செம்ம காலில் இருக்கேன், எது கிளம்பு, மரியாதையாக கிளம்பிடு. என் குழந்தைக்கு அப்பாவே தேவையில்லை. என்ன இத்தனை வருஷம் கழித்து பார்த்த, ஆனால் ஏன் எடுத்து பார்த்தியாடா நீ? என்னை மதிச்சது கூட இல்லை. இப்போ கூட என்னை ஹியூமன் மணியை ட்ரீட் பண்ணால் எதுக்குத்தான் என்னை திட்டுறது, என்னை இது பண்ணதுன்னு இருந்தல. நீ ஏன் நினச்சிட்டு நீ ஏதோ பண்ணல? கிளம்பிங்க, இது கிளம்பிடுன்றேன். இங்கே வந்து ஜங்கு காலை ஜிமன் 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 ப்ளீஸ் ஜிமன், சாரிண்ணா, ரொம்ப சாரி, ரொம்ப சாரி, ப்ளீஸ் ப்ளீஸ். ஜங்கு குழந்த இருக்கா, எது ஏந்துட்டு கிளம்பிடு. எதுனாலும் ஆஃபீஸில் பேசிக்கலாம், கிளம்பு ப்ளீஸ் ஜிமன், ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ், ரொம்ப சாரிண்ணா. அம்மா, இது என் அப்பாவா? ஜியான்ஷி, நீ உள்ளே போ. உண்மையை சொல்லுங்க, இவங்க என் அப்பாவாம்மா அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து ஜங்கு ப்ளீஸ் ஜிமன் ப்ளீஸ். ஆமாம் ஜியான்ஷி, அவர் வந்து உன் அப்பா தான். அப்பா எத்தனை வருஷமா ஏன் வரலவே இல்லை? நீங்கள் என் பர்த்டேக்கும் வந்ததில்லை, ஏன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். அப்படி கேட்கவே இங்கே ஜங்குக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போகுது. அப்படியே ஜியான்ஷி கிட்ட போயிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிக்கிறான். தப்பு தான் ஜியான்ஷி, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் மேலே தான்.
இத்தனை வருஷமாக வராது, என் தப்பு தான். சாரி, ரொம்ப சாரி ஜியான்சி. அப்பா அழுவாதீங்க, கண்ணை தொடங்க, எனக்கும் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜியான்சியும் அழுகுறா. அவளுக்கு கண்ணில் தண்ணி வருது. இதெல்லாம் சின்னமும் பார்த்துட்டு அவனுக்கும் கண்ணில் தண்ணி வருது. இங்கே வந்து ஜங்குக் தான் அதை ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜியான்சியோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, இல்லை நான் அழுவலை, நீ அழுவாது சரியா, நான் அழுவ மாட்டேன், அப்பா அழுவ மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணை தொடச்சிட்டு ஜங்குக்கு வந்து ஜியான்சியை தூக்கிட்டு அப்படி நிற்கிறான். நின்றுட்டு ஜிவன்கிட்ட பார்த்துட்டு, சாரி ஜிமன், இப்போயாச்சும் தப்பை உணர்ந்துட்டு வந்தியே, அதுக்கு சந்தோஷம். அப்போ என்னை மன்னிச்சிட்டியா? மன்னிக்காமையா நான் இவ்வளோலாம் உங்ககிட்ட விழப்புறேன்? என்ன சொன்னோம்? மன்னிக்காமையா ஜியான்சியை உங்ககிட்ட அனுப்ப போகிறேன்னு சொன்னேன். என்னோடய ஃபேமிலி எனக்கு அடைச்சதில்ல, அவைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனோட ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணிவிட்டு ஜியான்சியோட ஃபோர்லேயும் கிஸ் பண்ணுறான். ஸோ ஓகேடா, நான் இதோடைய நிறுத்திக்கிறேன். ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் சரிங்களா. பை டா குட்டீஸ்.